வெல்கம் வியூவர்ஸ். நம்ம சேனல்ல நிறைய கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் பொதுவாக இன்டர்நெட்ல நியூஸ், மீடியா ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு அங்கிருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கேஸ் பர்சனலா ஒரு சில விதத்துல எனக்கு அட்டாச் ஆன ஒரு கேஸ். இது நடக்கும்போது நான் 12th முடிச்சிருந்தேன். நம்ம சேனல்ல போட்ட கேசஸ்லயே நான் கிரைம் சீன்ல கொலை நடந்த அந்த இடத்துல இருந்த ஒன் அண்ட் ஒன்லி கேஸ் இதுவா தான் இருக்க முடியும். எஸ், நான் அந்த கிரைம் சீனுக்கு நேரடியா போய் பார்த்தேன். என்னால மறக்க முடியாத ஒரு கேஸ். அந்த டைம்ல இந்த கேஸை பத்தி மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்கவே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. எல்லா டீ கடையிலயும் சரி, எல்லா வீடுகள்லயும் சரி, இந்த கேஸை பத்தின பேச்சு தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அப்ப இருந்துதான் கார்கள்ல எல்லாமே பிளாக் கலர்ல சன்ஃபிலிம் ஒட்டக்கூடாது, காருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சன்ஃபிலிம் ஒட்டக்கூடாது அப்படின்னு ஒரு புது சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு. அது அக்டோபர் 29, 2010 இந்தியாவிலேயே அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற இதமான கிளைமேட்டுக்கும் கொங்கு தமிழுக்கும் பெயர் போன கோயம்புத்தூர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே, இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறிய நாள். கோயம்புத்தூர் ரங்கைகுண்டர் ஸ்ட்ரீட்ல ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவரு அவருடைய ஒய்ஃப் சங்கீதாவோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு பிசினஸ் மேனான அவரு ஜவுளி கடை ஒன்று வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. ரஞ்சித் குமார் சங்கீதாவுக்கு முஸ்கின் ஜெயின் அப்படிங்கிற 10 வயது மகளும் ரித்திக் ஜெயின் அப்படிங்கிற 8 வயது மகனும் இருந்தாங்க. ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய லைஃப் மாதிரி நார்மலா சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில அக்டோபர் 29, 2010 அன்னைக்கு எப்பவும் போல கோயம்புத்தூர் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. ரஞ்சித் குமாரோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தாரு. அன்னைக்கு நாள் அவங்களுடைய குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பரபரப்பா அவங்களுடைய ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி கிளம்பி போன குழந்தைங்க உயிரோட வீட்டுக்கு திரும்பல. ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் பேரண்ட்ஸ்க்கு கிடைச்சது. நம்ம கடந்த சில நாட்களாகவே ட்விஸ்டட் கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி ட்விஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆனா நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நம்மளுடைய ரத்தத்தை கொதிக்க வைக்கிற அளவுக்கு, நம்மளுடைய நெஞ்ச பதைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். இனிமேல் இப்படி ஒரு விஷயம் யாருடைய வீட்லயுமே நடக்க கூடாது அப்படின்னு நினைக்க வைக்கும். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள் எதனால கொல்லப்பட்டாங்க, யாரால கொலை செய்யப்பட்டாங்க, எவ்வளவு கொடூரமா சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டாங்க, அப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம கொலை பண்ண அந்த மனித மிருகங்களுக்கு கிடைச்ச தண்டனை என்ன அப்படிங்கிற கோயம்புத்தூரியை உலுக்கி எடுத்த ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது 2010 அக்டோபர் 29 அன்னைக்கு காலையில ஒரு 7:50 மணி இருக்கும். ரஞ்சித் குமாருடைய பொண்ணு முஸ்கின் மற்றும் பையன் ரித்திக் ரெண்டு பேருமே அவங்களுடைய தோல்ல ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு அவங்களுடைய கையில லஞ்ச் பேக்கை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வீடு அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சந்துக்குள்ள இருந்ததால அவங்களுடைய அம்மாவும் பாட்டியும் குழந்தைகளை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அங்க வெளியே ரோடு கிட்ட வந்து அவங்கள கூட்டிட்டு போற கால் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமா சூர்யா கேப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கால் டாக்ஸியுடைய கார்ல தான் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ஆம்னி வேன் குழந்தைகளை பிக்கப் பண்றதுக்காக வந்திருந்துச்சு. அது அவங்க ஸ்கூல் போறதுக்காக புக் பண்ண அந்த கால் டாக்ஸி கம்பெனியுடைய வேன் கிடையாது. வந்தது கொலைகார வேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே போற அந்த கால் டாக்ஸி கம்பெனில ஏற்கனவே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மோகன்ராஜ் அப்படிங்கிறவன் தான் அப்போ அன்னைக்கு வந்திருந்த அந்த ஆம்னி வேனையும் ஓட்டிட்டு வந்திருந்தான். அவன் அதுக்கு முன்னாடியுமே அந்த கம்பெனி வண்டியில குழந்தைகளை அடிக்கடி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதால முஸ்கின் மற்றும் ரித்திக்குடைய வீட்டுல எந்த ஒரு சந்தேகமுமே வரல. ஸ்கூலுக்கு போற ஆசையோட குழந்தைங்க வேன்ல தாவி சீட்ல உட்கார்றாங்க. உடனே அங்கிருந்து கிளம்புன வேன் குழந்தைகளுடைய ஸ்கூலுக்கு போகாம நேரா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல மின்னல் வேகத்துல பறக்க ஆரம்பிக்குது. அங்கிள் ஏன் இப்படி போறீங்க, நம்ம ஸ்கூலுக்கு தானே போகணும் அப்படின்னு அப்பாவியான முஸ்கின் கேட்க, அதுவா இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நம்ம ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த டிரைவர். இல்ல அங்கிள், நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் அடம்பிடிச்சும் அவன் கேட்கல. அப்படி ரெண்டு குழந்தைகளுமே அழுதுட்டே அந்த வேன்ல போயிட்டு இருக்கும்போது அடுத்து 45வது நிமிடத்துல அந்த வேன் பொள்ளாச்சிக்கு போய் அங்கிருந்து வால்பாறை ரோட்ல போக ஆரம்பிச்சது. இப்ப அதே நேரத்துல பசங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே இங்க கோயம்புத்தூர்ல ரங்கை கவுண்டர் வீதியில அந்த பசங்க எப்பவும் போற அந்த கால் டாக்ஸி அங்க வந்து நிக்குது. இப்ப ரோட்ல பசங்க இல்லாததால உடனடியா அந்த டிரைவர் அந்த பசங்களுடைய அப்பா ரஞ்சித் குமாருக்கு போன் பண்ணிருக்காரு. அப்பதான் குழந்தைங்க வேற வேன்ல போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. இப்ப உடனடியா பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஸ்கூலுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கும் பொழுது பசங்க ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அவங்க வீட்டுல இருந்த எல்லாருமே பதைச்சு போறாங்க. உடனடியா அப்படி வந்து ஆம்னி கார் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல. சோ இன்னுமே லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு காலையில 10:45 மணிக்கு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. சிட்டி போலீஸ் கோ இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருந்து அப்போதைய கோயம்புத்தூர் கமிஷனரா இருந்த திரு சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. கடத்தல் வேனை கண்டுபிடிச்சு குழந்தைகளை மீட்கிறதுக்காக எல்லா இடத்துலயுமே செக் போஸ்ட் வச்சு ஒரு வெஹிக்கிளையுமே விடாம செக் பண்ண சிட்டி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. ஆனா இது எந்த யூஸுமே இல்ல. ஏன் அப்படின்னா கடத்தல் வேனை இவங்க சல்லடை போட்டு தேடிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த கடத்தல் வேனும் பொள்ளாச்சி வால்பாறை ரோட்ல இருக்கிற அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. அங்கலக்குறிச்சியில ஒரு வீட்டு முன்னாடி வேனை நிறுத்திட்டு அங்க அந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு பாட்டி கிட்ட இந்த மோகன்ராஜ் மனோகரன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பதில் சொல்றாங்க. இப்ப வேனை அங்கிருந்து திருப்பிட்டு வேற ஒரு இடத்துல போய் நிறுத்தின மோகன்ராஜ் போன்ல பேசி அவனுடைய ஃப்ரெண்ட் மனோகரனை அங்க வர வைக்கிறான். இப்ப அவன் வந்து அந்த வேன்ல ஏறினதும் இப்ப மறுபடியுமே வேன் அங்கிருந்து கிளம்பி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த வேனை நிறுத்துறான். அதுக்கப்புறமா வேன்குள்ள இருந்த 10 வயது பெண் குழந்தையான முஸ்கின் கிட்ட அவங்க அப்பா ரஞ்சித் குமாரோடைய போன் நம்பரை கேட்டு வாங்கி அவரை மிரட்டி பணம் பறிக்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஏன் அப்படின்னா மோகன்ராஜ் லோன்ல கார் வாங்கி அவனுடைய கால் டாக்ஸியை ஓட்டிட்டு இருந்தான். ஆனா போதுமான அளவுக்கு வருமானம் இல்ல. அவனால அந்த இஎம்ஐயை கூட கட்ட முடியல. தீபாவளி நேரத்துல லோனும் கட்ட முடியாம செலவுக்கு காசுமே இல்லாம கஷ்டப்பட்ட மோகன்ராஜ் யாராவது குழந்தைகளை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். சூர்யா கேப்ஸ் இல்லாத நேரத்துல
ஏற்கனவே ரஞ்சித் குமாருடைய குழந்தைகளை அவன் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ரஞ்சித் குமாருடைய ஃபேமிலி ஒரு வசதியான குடும்பம் அப்படிங்கறதும் அவனுக்கு தெரியும். அதனால வழக்கமா அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே அங்க போனா அந்த குழந்தைகளை ஈஸியா கடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ண மோகன்ராஜ் பிளான் பண்ண மாதிரியே அந்த குழந்தைகளை கடத்திட்டு இப்ப உதவிக்காக அவனுடைய ஃப்ரெண்ட் மனோகரனையும் பார்ட்னரா சேர்த்திருக்கான். இப்ப இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல கண்டிப்பா இவங்க பணத்துக்காக தான் கடத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச போலீஸும் போன்ல பேசினா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக குழந்தைகளுடைய வீட்டுல இருக்கிற லேண்ட்லைன்ல காலர் ஐடியை பிக்ஸ் பண்ணி ரெடியா இருந்தாங்க. ஆனா போலீஸ் நினைச்ச மாதிரி எந்த ஒரு போன் காலுமே வரல. அங்க பணம் பறிக்கிறதுக்காக குழந்தைகளை கடத்தின மோகன்ராஜ் திடீர்னு அந்த பிளானை கைவிடுறான். பணம் கேட்டு மிரட்டணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு கடத்தல் கேஸ்ல மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயந்த அவனுங்க பயத்துல அதை விட முட்டாள்தனமான, அதை விட ஒரு கொடுமையான, கேவலமான, அசிங்கமான, அருவருப்பான, யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கேவலமான விஷயத்தை செய்ய முடிவெடுக்கிறானுங்க. அந்த 10 வயசு சின்ன பொண்ண ஈவு இறக்கம் இல்லாம ரேப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. முதல்ல முஸ்கின் மற்றும் ரித்திக் 2 பேர்த்தையுமே கை கால்கள் எல்லாத்தையுமே கைத்தால கட்டி ரித்திக்க வேனுடைய பேக் சீட்ல தள்ளி விட்டுருக்கானுங்க. ரித்திக்க குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சு உதைச்சிருக்கானுங்க. இப்ப அந்த வேன்ல பிளாக் கலர் சன்ஃபிலிம் ஒட்டி இருந்ததால அந்த வேன்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு கொடூரம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கு. ஒருவேளை அந்த வேன்ல பிளாக் கலர் சன்ஃபிலிம் ஒட்டாம இருந்திருந்தா அந்த குழந்தைகளை கண்டிப்பா யாராவது காப்பாத்திருப்பாங்க. இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த காருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த காருக்குள்ள மரண அவஸ்தையில் இருந்த அந்த குழந்தைகள் அங்க காருக்கு பக்கத்திலேயே ஆளுங்க வர்றதையும் போறதையும் பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த குழந்தைங்க என்ன நினைச்சிருப்பாங்க, யாராவது வந்து நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சு போயிருப்பாங்கல்ல. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும் பொழுதே மனசு ரொம்பவே பாரமாயி போகுது. அப்போ வேன்குள்ள இருந்த அந்த குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலையில எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லா கண்ணாடியுமே க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த வேன்குள்ள அந்த குழந்தைங்க போட்ட கூச்சல் வெளியிருந்த யாருக்குமே கேட்கல. ஆனா குழந்தைகளுடைய அலறல் சத்தம் வேனுக்குள்ள அதிகமானதால முஸ்கினை ரேப் பண்ற அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அதை விட இன்னொரு கொடூரமான விஷயத்தை செய்ய முடிவு பண்றானுங்க. தங்களுக்கு என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாத அந்த குழந்தைங்க மிரண்டு போய் காருக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ அந்த 2 குழந்தைகளையும் கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏன்னா அவங்கள உயிரோட விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள அடையாளம் காமிச்சு நம்மளை மாட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. பாலித்தீன் கவரால அவங்களுடைய முகத்தை மூடி அந்த 2 குழந்தைகளையுமே மூச்சடிக்க செய்யறானுங்க. ஆனா அந்த குழந்தைகளுடைய உயிர் போராட்டம் இவங்களுடைய கொடூர முயற்சியை அந்த நேரத்துல தோற்கடிச்சது. இப்ப இந்த சம்பவம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது ஆனமலை பழனி ரோட்ல. கடத்தி ரொம்ப நேரம் ஆனதால போலீஸ் எப்ப வேணாலுமே நம்மள நெருங்கிடுவாங்க அப்படின்னு பயந்து போனவனுங்க இப்போ திரும்பவுமே வேற ஒரு கொலை திட்டத்தை பிளான் பண்றானுங்க. குழந்தைங்க 2 பேர்த்தையுமே மேல மலையில இருந்து கீழே தள்ளி கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனா அந்த ரோட்ல அதிகமா வண்டிகள் போயிட்டும் வந்துட்டும் இருந்ததால அந்த பிளானும் அங்க எடுபடல. இப்போ ஆனமலை பழனி ரோட்ல உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற தீபாலப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு அவங்களுடைய வண்டி போகுது. அதுக்கு முன்னாடி வழியில வேனை நிறுத்தின அந்த கொலைகாரனுங்க சாணி பவுடரை பால்ல கலந்து அந்த பாலை குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த குழந்தைங்க குடிக்காம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தட்டி விட்டதால அந்த 3வது முயற்சியும் பலிக்கல. டைம் அப்ப கரெக்டா காலையில 10 மணிக்கு மேல இருக்கும். இப்ப இந்த கொலைகாரனுங்களுக்கு போலீஸோடைய பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இப்ப இந்த தீபாலப்பட்டி ஊர்ல ஒரு பெரிய கால்வாய் ஒண்ணு போகும், ஒரு பெரிய வாய்க்கால் ஒண்ணு போகும். PAP கால்வாய், PAP வாய்க்கால் அப்படின்னு அழைக்கப்படுற அதுல இப்ப அந்த ஊர்ல இருந்து சில கிலோமீட்டர் உள்ள போய் அந்த வாய்க்காலுக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய காரை நிறுத்துறாங்க. அந்த 2 குழந்தைகளுடைய கை கட்டுகளையும் அவிழ்த்து விட்டுட்டு அவங்க கொண்டு வந்திருந்த டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிடுங்க, இது சாப்பிட்டு முடிச்சதுமே உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் குழந்தைகள் சாப்பிட மறுத்திருக்காங்க. ஆனா மிரட்டி 1-2 சப்பாத்திகளை சாப்பிட வைக்கிறாங்க. அதன் பிறகு 10 வயது பெண் குழந்தையான முஸ்கினை அடிச்சு உதைச்சு கடைசியா அந்த 2 பேருமே அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிருக்கானுங்க. அது என்ன எண்ணம், அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் விளக்க விரும்பல. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
இந்த மனித மிருகங்கள் கிட்ட சிக்கின அந்த 2 குழந்தைகளுமே குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கும் போதே அவங்க 2 பேரையுமே எழுப்பி அந்த வாய்க்கால்ல போய் கை கழுவுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. பயந்து போன அந்த குழந்தைகளோ பல அடி ஆழத்தோட தண்ணீர் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கிற அந்த வாய்க்காலுடைய ஓரத்துல போய் உட்கார்ந்து அங்க ஓடிட்டு இருந்த தண்ணியில கை கழுவிருக்காங்க. வாய்க்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சின்ன வாய்க்கால் எல்லாம் கிடையாது, ரொம்பவே பெரிய வாய்க்கால். பெரிய ஆட்களே குளிக்கும் பொழுது நிறைய பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்க்காலுடைய ஓரத்துல உட்கார்ந்து கை கழுவிட்டு இருந்த அந்த குழந்தைங்க இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அவங்கள கை கழுவிருச்சு அப்படிங்கிற உண்மை தெரியாமலேயே அடுத்த சில வினாடிகள்ல அவங்களுக்கு நடக்க போற ஆபத்தை பத்தி தெரியாத அந்த 2 குழந்தைகளையும் பின்னாடி இருந்து அந்த வாய்க்கால் கூட தள்ளி விடுறானுங்க. இப்ப தண்ணியில அடிச்சுட்டு போன அந்த குழந்தைகளை ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்து உயிர் போனதை உறுதி செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக்கை அங்கேயே வீசிட்டு போயிருக்கானுங்க. வீசிட்டு போன அந்த ஸ்கூல் பேக்ஸால தான் இந்த விஷயமே வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பக்கம் போன சில பேர் அந்த பேக்ஸ் அங்க கிடக்கிறத பார்த்திருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஸ்கூல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம இங்க வந்துட்டு ஸ்கூல் பேக்கை வச்சுட்டு குளிக்க போனவங்க தவறி போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிவிக்கப்படுது. ஏன்னா அப்போதைக்கு இப்படி குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே அவ்வளவா தெரியல. இங்க இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல டைம் இப்ப கரெக்டா காலையில 11:30 மணி இருக்கும். கோயம்புத்தூர்ல இது எல்லாமே தெரியாத போலீஸ் சாயங்காலத்துக்குள்ள குழந்தைகளை உயிரோட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தேடிட்டு இருந்தாங்க. எப்பவுமே போற அந்த கால் டாக்ஸி கம்பெனி கிட்ட இருந்து மத்த டிரைவர்ஸ் உடைய நம்பர் எல்லாமே வாங்கின போலீஸ் எல்லா நம்பருக்குமே போன் பண்ணி பாக்குறாங்க. அதுல எல்லாருமே அட்டென்ட் பண்ணி பேசியிருக்காங்க, ஒருத்தருடைய நம்பரை தவிர. அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதுதான் மோகன்ராஜுடைய நம்பர். எப்படியுமே குழந்தைகளை உயிரோட மீட்டுலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இப்போ PAP கால்வாய் பக்கத்துல குழந்தைகளுடைய பேக் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அப்செட் ஆகுறாங்க. 2 குழந்தைகளையுமே வாய்க்கால தள்ளி கொன்றிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. சோ இப்ப குழந்தைகளுடைய உடல் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா 10 வயதான முஸ்கினுடைய உடல் மட்டும் கிடைக்குது. ஆனா ரித்திக் குறித்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. முஸ்கினை கொலை செஞ்ச கொலையாளிகள் ரித்திக்க உயிரோட வச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. சோ அந்த கொலைகாரனுகளை கடத்தல்காரனுகளை ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அளவுல கொலைகாரனான மோகன்ராஜுடைய போன் நம்பர் ஆன் ஆகுறத பாக்குறாங்க. உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொபைல் போனுடைய டவர் லொகேஷனை பார்த்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிற தளி பக்கத்துல அவனுடைய நம்பர் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா மோகன்ராஜுடைய சிக்னலை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட சிக்கன உடனே அவனும் குழந்தைங்க 2 பேத்தையுமே வாய்க்கால தள்ளி கொலை பண்ணிட்ட அப்படிங்கறத ஒத்திருந்திருக்கான். ரித்திக்குடைய உடலும் அடுத்த நாள் கண்டெடுக்கப்படுது. அதே நாள் மோகன்ராஜுடைய ஃப்ரெண்டான மனோகரனையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த 2 குழந்தைகளுமே பறி கொடுத்த பேரண்ட்ஸ் உடைய உணர்வுகளை, அந்த பேரண்ட்ஸ் உடைய சோகத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அப்போ கோவை கமிஷனரா இருந்த திரு சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லும் போது காலையில 7:55 குழந்தைகள் கடத்தப்பட்டிருந்தாலுமே 10:45 மணிக்கு தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதற்குள்ள அந்த வேன் பொள்ளாச்சியை தாண்டி போலீஸுடைய கண்காணிப்பில்லாத எல்லைக்குள்ள போயிருந்துச்சு. எங்களுக்கு தகவல் முன்கூட்டியே கிடைச்சிருந்தா குழந்தைங்களை உயிரோட மீட்கிறதுக்கு அவகாசம் கிடைச்சிருக்கும். இந்த சம்பவத்தால நாங்களுமே ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த அப்பாவி குழந்தைகள் கொடூரமா கொலை செய்யப்பட்ட தகவல் தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. தமிழ்நாடு முழுக்கவே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்ப அந்த கொலைகாரனுங்க மோகன்ராஜ் மற்றும் மனோகரனுக்கு எதிராக பல பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள், அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துமே எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ உடுமலைப்பேட்டையில திருமூர்த்திமலை பகுதியில வேலாயுதம் படத்துக்காக தங்கியிருந்த நடிகர் விஜயும் இந்த கொடூரமான இரட்டை கொலைகளை கண்டிச்சு ரொம்பவே ஆவேசமா அறிக்கை விட்டாரு. இது போன்ற ஈவு இரக்கமற்ற குற்றவாளிகளுக்கு உடனடியா மரண தண்டனை கொடுக்கணும், அந்த வகையில சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பொதுமக்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் அப்படின்னு எல்லா தரப்புல இருந்துமே மோகன்ராஜ் மற்றும் மனோகரனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கப்படுது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு எல்லா பக்கத்துல இருந்துமே நெருக்கடி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தின போலீஸ் அவங்கள போலீஸுடைய கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கொலை நடந்த இடத்துல எப்படி கொலை பண்ணீங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அவங்க 2 பேர்த்தையுமே தனித்தனி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க போலீஸ். அப்போ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது வரைக்குமே அமைதியா போலீஸுடைய வண்டியில உட்கார்ந்துட்டு இருந்த மோகன்ராஜ் திடீர்னு கூட
கூட உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு போலீஸுடைய துப்பாக்கியை பிடுங்கி போலீஸ மிரட்ட ஆரம்பிக்கிறான். வண்டிய கேரளாக்கு திருப்ப சொல்லியிருக்கான். இப்ப போலீஸ் அவனை திருப்பி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றப்ப மோகன்ராஜ் போலீஸ சுட முயற்சி பண்ணிருக்கான். சோ போலீஸ் அந்த கொலைகாரன் மோகன்ராஜ ஷூட் பண்ணி என்கவுண்டர் பண்றாங்க. இந்த என்கவுண்டர் விஷயம் வெளியே தெரிஞ்சதுமே அது வரைக்குமே கொதிப்படைஞ்சிருந்த பொதுமக்கள் எல்லாருமே பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போ கோயம்புத்தூர் கமிஷனரா இருந்த சைலேந்திர பாபுக்கும் பல வாழ்த்துக்கள் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு கொலைகாரனான மனோகரனையும் இதே மாதிரியே என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த என்கவுண்டர் விஷயம் இன்னொரு கொலைகாரனான மனோகரனுக்கு ரொம்ப நேரம் தெரியாது. ஆனா விஷயம் தெரிஞ்சதுமே யார பார்த்தாலுமே பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். எங்க தன்னையும் அப்படி கொன்றுவாங்களோ அப்படின்னு பயந்து சாக ஆரம்பிச்சிருக்கான். 2 பிஞ்சு உயிர்களை கொல்லும் பொழுது இல்லாத பயம் தன்னுடைய உயிர் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடப் பண்ண போலீஸ் 45 நாட்கள்ல 400 பக்கங்கள்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்காங்க. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த கேஸ்ல மொத்தம் 126 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 85 டாக்குமெண்ட் சரிபார்க்கப்பட்டு 2012 வருடம் தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. கோவை மகளிர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல மோகன்ராஜ் மற்றும் மனோகரன் 2 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சந்தேகம் இல்லாம நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால உயிரோட எஞ்சி இருக்கிற மனோகரனுக்கு இந்த கொடூரமான குற்றத்தை செய்ததுக்காக 3 ஆயுள் தண்டனையும் 2 தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டதுமே மீண்டுமே கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ குற்றவாளி மனோகரன் சார்பா ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்யப்படுது. ஆனா ஹைகோர்ட் அதே தண்டனையை மீண்டும் உறுதிப்படுத்துது. இப்போ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யப்படுது. ஆனா சுப்ரீம் கோர்ட்டும் அதே தண்டனையை உறுதிப்படுத்துது. குற்றவாளி மனோகரனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த நாளும் குறிக்கப்படுது. அநியாயமா கொல்லப்பட்ட அந்த 2 பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர் திரும்ப வரப்போறதில்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைகளை இழந்த குடும்பத்திற்கு இந்த தூக்கு தண்டனை ஒரு சின்ன ஆறுதலா இருந்துச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்ற 3 நாள் இருக்கும் பொழுது சினிமாவுல கடைசி நேரத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இங்கேயுமே நடந்துச்சு. நீதி மேல நம்பிக்கை வச்சிருந்த எல்லாத்துக்குமே அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்ற எல்லா ஏற்பாடுகளுமே நடந்து தண்டனையை நிறைவேற்ற இன்னுமே 3 நாட்கள் மட்டுமே இருந்தப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க ஒரு உத்தரவு அளிக்கப்படுது. கடைசி நேரத்துல குற்றவாளி மனோகரன் சார்பா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் செய்யப்பட்ட ரிவிஷன் பெட்டிஷனை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவை பிறப்பிச்சது. ஆனா அந்த ரிவிஷன் பெட்டிஷனை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இந்த கொடூரமான குற்றம் மன்னிக்க முடியாதது அப்படின்னு, இது போல இனிமேல் குழந்தைகளுக்கு எதிரான எந்த ஒரு தப்புமே நடக்க கூடாது அப்படின்னு, அதுக்கு இந்த வழக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மீண்டும் அதே தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தி 2019ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. ஏற்கனவே தூக்கு தண்டனைக்கு நாள் குறிக்கப்பட்டு அது தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையில திரும்பவுமே நாள் குறிக்கப்படாம இப்ப ஜெயில உயிரோட தான் உலாவிட்டு இருக்கான் கொலைகாரன் மனோகரன். சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மனோகரனுக்கு தூக்கு தண்டனைக்கு பதிலா மோகன்ராஜ் மாதிரியே நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த தூக்கு தண்டனை போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காம இருக்க சொசைட்டில எந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து சேஃபா இருந்துக்க அவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.